அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 1 வசனம் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 121 சங்கீதம் 1 வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். 121 சங்கீதம் 1 வசனத்தை சகோதரர் வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னொரு வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னொரு வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நாம் எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். இந்த வசனம் கூடுமானவர்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஏன் எல்லாருக்கும் தெரியும்? ஏன் எல்லாருக்கும் தெரியுங்க? அது நிறைய விற்குது. எல்லா பைபிள் ஸ்டோர்லேயும் இந்த வசனம் விற்கிறதுனால எல்லா வீட்லையும் இந்த வசனம் எழுதியிருக்கிறாங்க, எழுதி போட்டுருக்கிறாங்க. அதனால தெரியும். அதுவும் தெரியலன்னு சொன்னா அவங்க நிலவரம் ரொம்ப மோசமான நிலவரம். சரி, இந்த 100 சங்கீதம் இந்த மொத்தத்திலே வேத புத்தகத்திலே 66 புத்தகம் இருக்கிறது. 66 புத்தகம் இருக்கிறதான இந்த புத்தகத்துக்கு பேர் பைபிள் என்று பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளிலே பழைய ஏற்பாடிலே 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாடு 27 புத்தகமாக 66 புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல விசேஷமாக அதிகமான அதிகாரங்களை கொண்டதான ஒரு புத்தகம் இருக்குமானால் அது சங்கீதம். இரண்டாவது ஒரு புத்தகம் இருக்குமானால் அது ஏசாயா. இருக்கிறதுல மிக 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 சின்ன புத்தகம் இருக்குமானால் பழைய ஏற்பாடு எந்த புத்தகம் தான்? பழைய ஏற்பாடுல தெரியுமா? எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பாருங்க. பழைய ஏற்பாடு. சரி, இதுல நம்ம அதிகமான வார்த்தைகள், அதுக்குதான் அதிகமான அட்டவணையாவது படிச்சு வச்சிருக்கோம்னு அர்த்தம். அட்டவணையாவது படிக்கணும். அட்டவணை உள்ள போய் படிக்காவிட்டாலும் அட்டவணையாக செய்யணும், படிக்கணும். சரி, இதுல 150 சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 150 சங்கீதங்களையும் ஒரே மனுஷனால எழுதப்படவில்லை. முதலாவது மோசேங்கிற ஒரு மனிதன் இந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறார். தாவீது என்கிறதான இஸ்ரவேல் ராஜா அதிகமான சங்கீதங்களை பாடி இருக்கிறார். சாலமோன்கிறதான ராஜா சங்கீதங்களை பாடி இருக்கிறார். எஸ்ராங்கிற ஒரு மனிதன் இந்த சங்கீதங்களை பாடி இருக்கிறார். இப்படி அநேகரால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த 150 சங்கீதம். இன்றைக்கு நாம் இந்த சங்கீதங்களை படிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் சங்கீதங்களை பாடுவார்கள். முதலாவது இந்த பாடலை யார் முன்பாக பாட வேண்டுமானால் அதுக்குதான் ஒரு சங்கீதத்துடைய தலைப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாபின் சங்கீதம், வெதுத்தூன்கிறதான சங்கீதம், ஆரோகர சங்கீதம் என்று சொல்லி அந்த சங்கீதங்கள் தலைப்பு இருக்காது. அந்த தலைப்புக்கு அது யாரால் பாடப்படுகிறது என்றும் எந்த வாத்தியத்தால் வாசிக்கப்பட்டு பட்ட பாடலாயிருக்கு சொல்லி எல்லா சங்கீதங்களுமே தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அவர்கள் பாடுவார்கள். அதுக்கு இடையில சங்கீதத்துக்கு இடையில இருக்கும் சேராங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். சேரான்னு சொன்னால் நிறுத்து, அதை நிறுத்தி ஆரம்பி, அல்லது உயர சத்தத்தை தொனித்து சத்தமிட்டு ஆரம்பி, அல்லது மிக லகுவாக ஆரம்பி சொல்லி அங்கே நிறுத்த வேண்டுமா, பாட வேண்டுமா, வாசிக்க வேண்டுமா என்கிற அடிப்படையில் தான் இந்த சங்கீதத்துடைய இடையில சேலா சேலாங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி எல்லாராலும் பாடப்படுகிற பாடி இருக்கிற சங்கீதங்களிலே இந்த 121 சங்கீதத்தை யார் பாடி இருக்கிறார் கேட்டால் அதிகமாக தாவீது பாடி இருக்கிறதாக நான் ஓரளவுக்கு பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தாவீது அதிகமான சங்கீதத்தை பாடி இருக்கிறார். இங்க வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படியானால் எனக்கு ஒத்தாசை இங்கிருந்தா வரணும். ஒத்தாசை இங்கிருந்தா வரணும், பர்வதங்களில் தான் வர வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த அருமையான தேவ மனிதன். கிழக்கிழந்து மேற்கிழந்து வடக்கிழந்து தெற்கிழந்து எனக்கு ஒத்தாசை வராது, வானத்தின் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று இந்த பக்தர் சொல்லுகிறார். மனிதனால் உண்டாக்கப்படுகிற அல்லது மனிதனுடைய அறிவு, திறமை, ஞானத்தினால செய்யப்படுகிற எல்லாமே அது ஒத்தாசையாக வராது, அது பிரச்சனையாகி முடிந்துவிடும். ஆனால் தேவனிடத்தில் ஒத்தாசை வருமானால் அது ஆசீர்வாதம் இருக்கும்.
அது நோய் இருக்காது, அது வேதனை இருக்காது, அது சஞ்சலம் இருக்காது. அதனாலே ஒத்தாசை எங்கே வர வேண்டுமானால் அது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வர வேண்டும். அல்லேலூயா. ஒத்தாசை வருகிற பர்வதம். பர்வதம் என்ன? மலை. உயரமான இடத்துக்கு பேர் தான் பர்வதம். உயரமான இடம் தான் மலை அல்லது உயரம். அந்த பர்வதத்தில் தான் எனக்கு ஒத்தாசை வரும். அப்படியானால் அந்த பர்வதத்தில் எனக்கு ஒத்தாசை வர வேண்டுமானால் சில நேரத்தில் அந்த பர்வதத்தை நாம் என்ன செய்ய இருக்கிறது? கண்களை ஏறெடுக்கணும், ஏறியும் போகணும். கண்கள் எடுத்து பார்க்கிறது அது ஒரு தரிசனம். அவர்கள் அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உயரமான இடத்துல இருந்து பர்வத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லி பார்க்கிறது அது ஒரு தரிசனம். ஆனால் அந்த உயரமான இடத்துக்கு என்ன செய்ய வேண்டுமானால் ஏறி போக வேண்டும். அப்படி ஏறி போகிறது தரிசனம் அல்ல, அது அனுபவம். தரிசனம் என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே சோதரம் அந்த அனுபவ ரீதியாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்கு தான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். அந்த ஒத்தாசை வரும் பர்வதம் போனாதான் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அந்த பர்வதம் யாரு, அந்த பர்வதத்துல என்னென்ன இருக்குது, அந்த பர்வதத்துக்குள்ள என்னெல்லாம் தேவையா இருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம். ஒரு பர்வதங்கிறதானே ஒரு மலைக்கு ஏறிட்டால் அந்த மலையில் பலவிதமான சம்பத்துகள் காணப்படும், பொக்கிஷங்கள் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொக்கிஷம் இருக்கும். ஒருவேளை அங்க போன நல்ல கனி மரங்கள் காணப்படும், நல்ல இலைகள் காணப்படும், சோதனம் நல்ல நிழல்கள் காணப்படும், ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற, சுகத்தை கொண்டு வருகிற, ஞானத்தை கொண்டு வருகிற, இப்படி அநேக விதமான பொக்கிஷமான இடம்தான் பர்வதம். அந்த பர்வதத்தில் சென்று அனுபவத்தை காரியங்களை நடைமுறை வாழ்க்கையில அந்த அனுபவம் எல்லாவற்றையும் நாம் நடப்பிக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கிறது. அதே சங்கீதம் ஒரு வசனம் இருக்கிற சங்கீதம் சங்கீத புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11 வசனத்துக்குள்ள வாசியுங்கள். 16ஆம் சங்கீதம் 11 வசனத்தில் வாசிக்கும் போது என்ன மார்க்கமா? ஜீவ மார்க்கத்தை எனக்கு பாருங்க, நல்ல அருமையான வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி. அதுல நம்ம கவனமா வாசிக்கிற சில வசனங்களை எழுத கூட சிலமா வாசிக்கணும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 28 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:28 ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். பாருங்க, சங்கீதத்துல வாசிக்கும் போது ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர். அப்போஸ்தலர் வாசிக்கும் போது தெரியப்படுத்துவீங்கிறது எந்த காலம்? தெரியப்படுத்துவீங்கிறது எந்த காலம்? ஏதோ ஒரு காலம் வச்சுக்கிறீங்களே. தெரியப்படுத்துவீர் எந்த காலம்? அது என்ன காலம்? இரண்டு காலமா? இறந்த காலமா? ஆளுக்கால ஒன்று என்ன காலம்? படுத்துவீர் என்றது இனிமேல் நடக்கிற ஒரு சம்பவம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படிங்கிறது இனிமேல்